நண்பர்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக் ப்ரோவை பற்றி சொல்லணும்னாக்கா நிறைய சொல்லலாம். சாம்சங் நிறுவனத்துக்குள்ளே ஒரு ஸ்பை வச்சிருக்கக்கூடிய நபர்னு சொல்லலாம். சாம்சங் இப்போதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போதான் சாம்சங் S26 அல்ட்ராவுடைய அன்பாக்சிங்லாம் ஏற்கனவே ரிலீஸ் ஆகிட்டு லான்ச் ஈவெண்ட் நாளைக்கு தான் நடக்க போகுது. பட் அதை விட அதிகமான இன்ஃபர்மேஷன் அவங்க ப்ரொடக்ஷனில் இருக்கும் போதே நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய நபராக அவர் இருக்காரு. அந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்குது சாம்சங் நிறுவனத்தில். ஆமாம், நிர்வாகமே மூட போற மாதிரி போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சாம்சங்கோட CEO ஆஃப் இந்தியான்னு கூட அவர் நம்ம சொல்லலாம். எஸ் பஸ்ன்னு ஒரு டெக் சேனல் இருக்கு. அதில் ஒரு முக்கிய புள்ளி சாம்சங்கை பத்தி பேசணும்னாக்கா இவர் தான் வருவாரு. அந்த நிறுவனத்துக்குள்ள அந்த SoC ப்ரொடக்ஷன்ல இருந்து Exynos 2600 என்னைக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போறேன்னு ஆரம்பிச்சாங்களோ அன்னையிலேருந்து அதை பத்தி அந்த தகவல்களை துணுக்கா, அதாவது துணுக்குன்னு நான் சொல்றது சின்ன சின்ன பீஸா எடுத்து வெளியே விட்டவர் இவர் தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மொபைல் போன் மார்க்கெட் சேச்சுரேட் ஆயிட்டு ப்ரோ. அது நமக்கு இப்ப தெரிஞ்ச விஷயம் ஆயிட்டு, வெட்ட வெளிச்சமாயிட்டு, ஆல்ரெடி ரிலீஸ்க்கு முன்னாடி ஊரே கை கொட்டி சிரிக்குது அப்படிங்கிற மாதிரி ஊருக்கே அது தெரிஞ்சு போயிட்டு எல்லாரும் கருத்து ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பிசி இருக்கு இல்லையா, பிசி அண்ட் லேப்டாப்ஸ், அந்த மார்க்கெட் எப்படி இருக்கு? அதுல இப்ப எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கு. எதுவா இருந்தாலும் ஏஐன்னு சொல்லி வர சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப எந்த ஒரு இனோவேஷனும் இல்லாத மாதிரியே இருக்கு. இந்த இன்டெல்ல 11 சீரிஸ் ப்ராசஸரை நம்ம 11th ஜென் 12th ஜென் 13th ஜென் நடுவில் சுத்திட்டு இருந்தது. 14th வந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியல. அல்ட்ரா கோர் 5ங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவனை ஸ்னாப் டிராகன் X8 சொன்னா என்ன ஆயிட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு? அவங்க SoCயா மாறிக்கிட்டு இருக்காங்களா? அதாவது எல்லாருமே இந்த மாதிரி இந்த ஆமுக்கு மாறிட்டு இருக்காங்களா, இல்ல இந்த பழைய மாடலே கண்டினியூ பண்றாங்களா? எப்படி போயிட்டு இருக்கு நிலைமை? ஸோ இப்போ ஸ்மார்ட் போன் இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சிருவோம். பேரலா லேப்டாப், பிசி, கன்சோல் இந்த இண்டஸ்ட்ரியும் நம்ம போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா, செப்டம்பர் டைம் கரெக்டாக ஒரு ஆகஸ்ட் டைமில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். லைக் ரேம் இம்பேக்ட் ஆக போகுது அப்படின்ட்டு. அது என்னடா ரேம்ன்றீங்க? ஆக்சுவலாக அவர் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாருங்க. அந்த வீடியோட லிங்கை கூட நான் இணைக்கிறேன். இவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு அந்த மெமரியோடைய அந்த காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ மொபைல் ஃபோன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிறத முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணதில் இவரும் ஒரு நபர். அப்போ இந்த ப்ரிடிக்ஷன் இந்த இதெல்லாம் எப்படின்னா, நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸ் வரும். இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் செயினில் இப்போ இவ்வளோ கன்சியூமருக்கு இவ்வளோ கஸ்டமர். ஃபஸ்ட்டு நம்மளாம் கன்சியூமர்ஸ், ஜென்ரல் கன்சியூமர். நம்மளோட அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் அதிகமாக போகிற லைன் அவங்களோட கஸ்டமர்ஸ் தான். இப்போ ஒரு சாம்சங்னே எடுத்துப்போமே. சாம்சங்னு எடுத்துட்டா அவன் வெறும் ஃபோன் அவனுக்கு மட்டும் இல்லை, அவங்க டிஸ்பிளே வாங்குறதே சாம்சங் டிஸ்பிளேன்னு வாங்க. அது ஒரு தனி கம்பெனி மாதிரி. ஆமாம். ஸோ அவன் பே பண்ணி தான் வாங்குறானே தவிர அவன் ஃப்ரீயாக சாம்சங் தான் என்கிட்ட. ஐக்கூடைய ஃபிளாக்ஷிப் மாடலில் இருக்கிறது M14. இப்போ ஐக்கூ என்ன பண்ணுறான்னா அவன் தனி கம்பெனி. அவனும் சாம்சங்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி நான் ஃபோன் பண்ணுறப்ப இவ்வளோ யூனிட்ஸ் $1 லட்சம் யூனிட்ஸ் பண்ண போகிறேன். 1 லட்சம் ஃபோன் ஐக்கூ 15 பண்ண போகிறேன். எனக்கு இவ்வளோ பேனல் வேணும். அதுக்கு இவ்வளோ ப்ரைஸ் அலோகேட் பண்ணி அவங்க டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த லிஸ்ட் ஆஃப் இதெல்லாம் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வரும். இந்த ப்ரொடக்ஷன் லைன்லேருந்து வரும்போது தான் நம்மளுக்கு லீக்ஸாக வரும். சில பேருக்கு ரொம்ப க்ளோஸாக இந்த ப்ரொடக்ஷன் லைனில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க, ரிலேஷன் யாராக இருப்பாங்க. ஸோ அவங்க மூலியமா சைனாக்கு இல்லை வியட்நாம் இந்த மாதிரி ரீஜன்ஸ்லாம் நினைச்சேன். எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் ஸ்பை வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி இடத்துல இருந்தால் லீக் வரும். ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்கார்டில் இந்த மாதிரி லிங்க் நம்ம கேம் விளாடுறதுனால ஸோ கொஞ்சம் பேர் அப்படியே லிங்க் ஆகி அதுக்கப்புறம் நம்ம ட்விட்டரில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதுனால இவங்கெல்லாம் அந்த அவங்களோட அங்கே தான் லீவ் பண்ணுறாங்க. ஸோ சவுத் ஈஸ்ட் சைடில் தான் அவங்களாம் மோஸ்ட்லி இருக்காங்க. ஸோ அவங்களோட ரிலேஷனே அங்கே மோஸ்ட்லி இப்போ சாம்சங்னு எடுத்துட்டா சவுத் கொரியாவில் அது ஒன்று தான் இருக்கிற மாதிரி. ஒரு 30% ஆஃப் இன்கம்மே சாம்சங்லேருந்து தான் வருது. ஸோ மோஸ்ட்லி அங்கே எது எடுத்தாலுமே அதுதான். டிவினா சாம்சங்னுவாங்க, ஃபோனுன்னா அவங்க மண்ணின் நிறுவனம் அங்கே அதுதான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆள் எவனா ஒருத்தான் அங்கே வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த லிங்க்லேருந்து தான் நம்மளுக்கு இந்த மாதிரி லீக்ஸ்லாம் வரும். இனிஷியலாக என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா லீக்கையுமே போட்டுட்டாங்கன்னா காப்பிரைட் கொடுத்துருவான் இவன், டிசி இது கொடுத்துருவான் சாம்சங். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டாக்குமெண்ட் வர அது எப்பவுமே என்னன்னா, ஒரு ஃபோன் நீ இப்போ நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது S25னா அது இப்போ லாஸ்ட் 2 months தான் உங்களுக்கு அப்படிலாம் டெவலப் பண்ண மாட்டாங்க. 1 year பிஃபோராகவே எல்லாமே ரெடி ஆகிடும். ஆமாம், எல்லாமே. ஸோ நாட் ஓன்லி உடனே பண்ணுறது ஷோமி தான். ஸோ நாட் ஓன்லி ஐக்கூ டக்குனு SoC மட்டும் எடுத்து மாற்றி போட்டுட்டு இவங்களாம் மட்டும் தான். இதுக்கு முன்னாடி ரியல்மி அவன் 3 மாசத்துக்கு ஒரு குட்டி போட்டுட்டு இருந்தான். ஸோ இவங்களாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஏன்னா சைனால அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் லைன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஷாமிலேயே என்ன பண்ணுறான்னா ஒரு 40,000 ஒரு ஃபோன் விடுறான்னா சரி அதை கொஞ்சம் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணி இந்தியாவுக்காக விட முடியும் அப்படின்ட்டு டக்குன்னு அதே தான் இருக்கும். சில ஃபீச்சர்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோ இல்லை மாற்றிட்டோ டக்குன்னு இது நம்மளுக்கு ரெட்மியாக வரும்.
ஆமா. ஸோ அதனால தான் அவங்க ஃபாஸ்ட் பண்றாங்க. இவங்களுக்குலாம் எப்படின்னா 1 year முன்னாடி டெவலப்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த 1 year டெவலப்மெண்ட்ல நிறைய இட்ரேஷன்ஸா போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் வரும், அதுல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இல்ல ஏதாவது மாத்தணும், சென்சார் மாத்தணும், பார்ட்ஸ் மாத்தணும். அப்பதான் வந்து காஸ்ட்னு அந்த இதை பத்தி பேசுவாங்க. எல்லாமே காஸ்டா தான் போகும். ஸோ இப்போ ஒரு சென்சார் ஆட் பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், எவ்வளோ யூனிட் பண்ணுறதுனால அதுக்கு எவ்வளோ இம்பாக்ட் ஆகும், காஸ்ட் நம்மளுக்கு கம்மியாகுமா இல்லை நம்ம எடுத்துட்டு பண்ணிக்கலாம், சேல்ஸ் யூனிட்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா. ஸோ உங்களுக்கு ஓவராலாக இந்த 3 மாடல் S20, 20+ அல்ட்ரா, இது 3த்தையும் எடுத்தாலே ஒரு 30 மில்லியன் யூனிட் போடுறோம்னா அதில் எங்கெங்கே எந்த பார்ட்ஸுக்கு ஓவராலாக கால்குலேட் பண்ணிடுவாங்க. சப்ளையர்லேருந்து எல்லாமே போட்டுட்டு கடைசியாக டிசம்பர் மந்த்ல தான் ப்ரொடக்ஷன் போகும். எல்லாமே டிசம்பர் மந்த்ல எல்லாம் வியட்நாமில், இங்கே நம்ம சாம்சங் நொய்டால, அங்கே சவுத் கொரியால பிளான்ட் இருக்கு. போட்டாங்கன்னா டக்குன்னு எல்லாத்தையும் அடிச்சு தள்ளுவாங்க. ஃபர்ஸ்ட் Q1 H1 வரைக்கும் எல்லா யூனிட்ஸும் ரெடி ஆகிடும். உங்களுக்கு பாக்ஸ் பீஸ்லாம் அந்த பாக்ஸ் தான் இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாரு அவர் நாளைக்கு ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே. ஸோ இதுதான் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் சப்ளையர்லாம் உங்களுக்கு லீக் இப்படி தான் வரும். பிசிலையும் இதே மாதிரி தான். மோஸ்ட்டாக எல்லாமே வந்து இந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் சைனா அங்கே தான் வந்து இந்த பிளான்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த TSMC நம்மளுக்கு வந்து இப்போ அங்கே தைவானில் தான் இருக்கு. ஸோ என்ன ஆகும்னா இந்த மாதிரி அவங்க ஒரு பாண்டட், இப்போ இவங்க இன்ஃபினிக்ஸ் வந்து ஸ்னாப் டிராகனோட இணைஞ்சிருக்காங்க ப்ராசஸர். ஸோ நம்மளுக்கு உடனே அந்த இன்ஃபர்மேஷன் வருது. அதனால என்ன அதே மாதிரி வருமா அதே மாதிரி தான் இப்போ பிசி சைட்லையும். பிசி சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இன்டெல் வந்து US அவங்களது, AMDயும் US. ஆனா அவங்க வந்து என்னன்னா அவங்க ஜஸ்ட் வந்து SoC மேக்கர் தான், CPU டிசைனர் தான். அவங்க வந்து CPU வந்து மேனுஃபேக்சர் பண்ணல. ஸோ அவங்க பண்ற டிசைனை வந்து இங்க அனுப்புவாங்க TSMCக்கு வந்தோன்னா அவங்க தான் வந்து அதை ப்ரொடக்ஷன் போட்டு CPU-வா ரெடி பண்ணி திரும்பியும் பேட்ச் அனுப்புவாங்க. அந்த CPUs தான் நம்மளுக்கு வந்து இங்க வரும். ஆனா அவங்க அனுப்புறதுக்கு முன்னாடி டெஸ்டிங் பண்ணுவாங்க. அந்த டெஸ்டிங் லேப் எல்லாமே அங்கதான் இருக்கும். அங்க பண்ணும்போதே உங்களுக்கு அந்த லீக்லாம் வந்துடும், கீக் பெஞ்ச் ரன் ஆகுது. அது எல்லாமே இப்போ ஆன்லைன்ல தானே அந்த பெஞ்ச் மார்க் போகும். அந்த பெஞ்ச் மார்க்லயும் உங்களுக்கு மாடல் நம்பர்லாம் வந்துருச்சுன்னா அங்கேருந்து எல்லாம் எடுத்துருவாங்க. ஓகே, அடுத்த 6 மாசத்துல இந்த SoC டெஸ்க்டாப் வரப்போகுது, இந்த ப்ராசஸர் வரப்போகுது, AMDல ரைசன்ல இந்த சீரீஸ் வரப்போகுது அப்படின்ட்டு ஒரு லீக்லாம் வந்துடும். உங்களுக்கு பெஞ்ச் மார்க் வர வர எல்லாமே அவங்க சிடி பெஞ்ச்லாம் அடிக்க என்ன ஆகும்னா உங்களுக்கு சிங்கிள் கோர், மல்டி கோர் எல்லாமே வந்துடும். எவ்வளோ கோர்ல கிளாக் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்டெப்பாக தான் போவாங்க. அந்த த்ரெட்டிங்கை வந்து பொறுமையாக தான் ஏற்றுவாங்க, வோல்ட் கொடுத்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கிளாக்ல அலோவ் பண்றாங்கன்னா 4.7 GHz. இப்போ ஸ்னாப் டிராகனே எடுத்துக்கிட்டாலும் X8 சீரீஸ்லயுமே அதே தான். எடுத்த உடனே ஃபுல்லா புஷ் பண்ண மாட்டாங்க. இருக்கிறதுலே ஒரு நல்ல பின் பண்ணி வர 100% இந்த CPU செம்ம சூப்பரா இருக்கும் அப்படின்னு அதை எடுப்பாங்க. அதை எடுத்துட்டு அந்த பேட்ச்ல வந்து அதுக்கு பொறுமையா கிளாக் கொடுத்து ஃபைனலா எவ்வளவு வரைக்கும் போனா எவ்வளவு த்ரெஷ்ஹோல்ட் அதால டச் பண்ண முடியுது அது எல்லாத்தையும் டெஸ்டிங் பண்ணிட்டு 100% வைப்பாங்களா த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்? நம்மளாம் இப்போ நம்ம எப்பவுமே அந்த பெஞ்ச் மார்க்கை ஏன் எடுத்துக்காதீங்க, அது ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கிறது நம்ம ஏன் நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம்னா அதுதான். ஏன்னா அவங்க டெஸ்ட் பண்றது லேப்ல. அவங்களுக்கு வந்து நம்மள மாதிரி ஸ்மார்ட் போன் டிசைன் ஆகிட்டு பேனல்லாம் வச்சு பட்டன்லாம் வச்சு சாஃப்ட்வேர்லாம் போட்டு வர கண்ட்ரி ஹீட்டும் கிடையாது. ஆமா, அவங்க டைரக்டா ஒரு PCB போர்டில் மதர் போர்டை ஸ்லாட் பண்ணிடுவாங்க. ஸ்லாட் பண்ணிட்டு அதுல இருந்து அப்படியே டைரக்டா அவுட் எடுப்பாங்க. நம்ம சைட்ல மானிட்டர்ல எடுத்துருவாங்க. இது மட்டும் ஃபிளாஷ் பண்ணி ரன் பண்ணுவாங்க. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு OS-ஆ இருக்கட்டும், ஸ்டாக் விண்டோஸ், இந்த மாதிரி என்டர்பிரைஸ்க்குன்னு கன்சியூமருக்கு இருக்கும். அதை தான் போட்டு அவங்க ரன் பண்ணி இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு ஃபைனலாக நம்மளுக்கு பேட்ச்ல வரும். இந்த மாதிரி தான் லீக்ஸ் எல்லாமே இப்படிதான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. இப்படிதான் நான் கேட்க வந்தது என்னன்னாக்கா, அதை அந்த 100%க்கு ஃபுல்லா அவங்க வந்து கொண்டு வருவாங்களா அந்த இடத்துல, அதை அப்படியே பப்ளிக்கு கடத்திடுவாங்களான்னு கேட்கறேன். வந்து கொஞ்சம் டவுன் தான், எல்லாமே டவுன் தான். இப்போ 100% டச் ஆகுதுன்னா இப்போ ஸ்னாப் டிராகன்லயே வந்து 100% இப்போ 4.74 தான் மேக்ஸ் 8 Elite Gen 5க்கு கேலக்சியில வரப்போகுது. 8 Gen 4 கேலக்சியில அந்த 4.74னா அது 5 GHz கூட போயிருக்கும். ஆனா அந்த 4.74னா அவங்களோட மார்ஜினல் லெவல். இது இந்த த்ரெஷ்ஹோல்ட்ல இந்த வோல்டேஜ்ல இந்த SoC வந்து ரொம்ப நாள் கரெக்டா இருக்கும். அந்த உள்ள இருக்கிற 5% அடிச்சிருக்காங்க. ஓகே, உள்ள இருக்கிற அந்த தன்மை, அந்த SoCனா ஒரு ஜஸ்ட் ஒரு கெமிக்கல் இது மண்ணு தான். அந்த SoCயோட உள்ள இருக்கிற ஃபேப்ரிகேஷன் சின்ன சர்க்கியூட் கூட டேமேஜ் ஆகக்கூடாது. அந்த லெவல் அதுதான் நம்மளுக்கு 13th Gen 40th Genல அந்த இது தெரிஞ்சது இன்டெல்ல. ஏன்னா 12th Gen வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். 13th 14th Genல அவங்க ரொம்ப நாள் அதை புஷ் பண்ணி அந்த 14 nm 10 nm வந்து ரொம்ப புஷ் பண்ணாங்க இன்டெலோட நோட. அப்போ அந்த அந்த டீக்ரேடேஷன் ஆச்சு. உள்ள இருக்கிற SoC பைப்லைன் உள்ள இருக்கிற சர்க்கியூட்ஸ்லயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த அரிக்க ஆரம்பிச்சிடும். அரிக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு சர்க்கியூட் போச்சு. காரணம் குவாலிட்டி ஆஃப் தி செமிகண்டக்டர் இல்லையா?
செமிகண்டக்டர் குவாலிட்டியா தான் இருந்தது. செமிகண்டக்டர் அதான் எல்லாமே செமிகண்டக்டர் ஃபைனல் அந்த இதுதான் சிலிக்கான் தான். சிலிக்கான்ல வந்து அவங்க வந்து பிரிண்ட் பண்ணி ஆனா அந்த குறிப்பிட்ட டைம் வந்து அந்த அளவுக்கு டைம் கொடுக்காததுனால அந்த பிரச்சனை. அவங்க அந்த நோடே வந்து 10 nanometerலயே ஆல்ரெடி 12 gen வந்துருச்சு. அதுவே ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்டா பண்ண நோடு. அதுக்கு மேலேயும் அவங்க 13 ஜென்னையும் புதுக்கி அதுக்கப்புறம் 14 ஜென்னையும் அந்த ஒரு ஸ்லாட் சிலிக்கான்லயே போட்டாங்க. ஸோ ஒரு ஜென் ஆட் ஆகுதுன்னா அவங்க ஏதாவது ஒரு ஃபீச்சர் போட்டிருப்பாங்க. இப்போ 12th இருந்து 13 ஜென் வருதுன்னா அது ஒரு ஃபீச்சர் வந்திருக்கும். 13th ஜென்னும் 14 ஜென் வருதுன்னா கண்டிப்பா ஒரு ஃபீச்சர் வரும். அது இல்லாம கிளாக் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 12th ஜென் லேப்டாப் ஒன்று இருக்கு ஒய்ஃபோடது. அது கிளாக் ரேட் பாத்தீங்கன்னாக்கா 6 கிட்ட எல்லாம் போகுது. above 6 எல்லாம் போகுது. இப்போ அந்த மாதிரி ஃபீச்சர் வரும்போது அப்பனா உங்களுக்கு டிரான்சிஸ்டர் இன்னும் கிட்ட ஆகணும் உள்ள. அந்த ஒரு கிளாக்னா அந்த ஒரு டிரான்சிஸ்டர்ல இன்னொன்று மூவ் ஆகிற இடத்துல புரியுது. அவங்க போட அழுத்துறாங்க. அதாவது 10 நானோமீட்டர் சைஸ் தாங்க குறைக்க ட்ரை பண்ண. இப்போ ஒரு 10 லிட்டர்ல அவ்வளவுதான் ரொம்ப முடியல வந்து ஒர்க் அவுட் ஆயிட்டு. அவங்களுடைய அந்த மெத்தடாலஜில அது வந்து x86ல ஒர்க் ஆகல. அது எப்ப தெரிஞ்சிச்சுன்னா உடனே தெரியல. அது அவங்களும் லேப்ல டெஸ்ட் பண்ணும்போது தெரியல போல. ஓவர் த இயர்ஸ் 13 முடிஞ்சு 14 ஜென் முடிஞ்சு வர டைம்ல அவங்க கம்பெனியும் படுத்துருச்சு. அந்த நேரத்துல எல்லாமே ஒரே டைம்ல வந்து அடிச்சிருச்சு. அது இன்டெலுக்கு ஒரு பயங்கர அடி. அது நம்ம ஆல்ரெடி ஒரு பழைய வீடியோல பேசியிருப்போம் லாஸ்ட் டைம். ஸோ இன்டெல் அந்த டைம்ல செம்மடி ப்ராசஸர் சைடில் 13 ஜென் 14 ஜென் விற்க முடியல. ப்ராப்ளம் என்னன்னா அதே நோடு தான் அவங்க வந்து கன்சியூமருக்கும் கொடுக்குற ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஜெனான் ப்ராசஸர் அந்த இதுக்கெல்லாம் போகும். AWS ஜிசிபி அஜூர் சைடு அந்த சர்வருக்குலாம் போகுது. அங்கேயும் அவங்களுக்கு அடி நிறைய. இந்த மாதிரி சிபியூஸ்லாம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இம்பாக்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ இதனால தான் எங்களுக்கு நிறைய அப்பப்போ டவுன் டைம் ஆகுது. ஸோ உங்களோட ப்ராசஸர் தான் அப்படின்ட்டு அவங்க சைடில் இன்டெல் தான் இப்போ கன்சியூமரில் பயங்கரமாக இருந்தது அப்போ. ஸோ கேமிங் தான் கொஞ்சம் அடிவாங்கிச்சு. அப்புறம் கவர்மெண்ட் வந்து பேக் பண்ணாங்க. ஆமா அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா அவரு ட்ரம்ப் மாமா விட மாட்டாரு. ஏன்னா அதுதான் அவங்களுடைய அந்த புகழாரமே அதானே. இன்டெல் தானே இத்தனை வருஷமா இருக்குல்ல. இன்டெல் கம்பெனி மேல இன்னும் எனக்கு ஹோப் இருக்கு. அவங்க சில விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணி இப்போ எல்லாமே கொண்டு வராங்க மறுபடியும். அவர் நிறைய ஃபண்ட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாரு. அந்த பிளான்ட் ஒன்று அரிசோனான்னு ஏதோ ஒரு ரீஜன்ல இந்த பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தது. அதையும் இப்போ திரும்பி கொண்டு வராங்க. ஃபைனலாக இப்போ 18 இயர் ரிலீஸ் ஆச்சு. இந்த போன மந்த் CESல லேப்டாப் புதுசுலாம் லான்ச் பண்ணாங்க. அல்ட்ரா சீரிஸ் இப்போ லேட்டஸ்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் 2nd nanometer நோடு. இன்டெல் தான் ஃபர்ஸ்ட் 2nd nanometer கொண்டு வந்தாங்க. ஸோ அது லேப்டாப்ல இருக்கு. நல்ல பவர் எஃபிஷியன்ட் 2 nanometer 18. ஸோ இன்டெல் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது வரும் இனிமே தான். நம்மளுக்கு இந்தியாவுக்கு எப்பவுமே லேப்டாப்ஸ் இந்த மாதிரி லான்ச் அது கொஞ்சம் லேட்டாக தான் வரும். டிவிஸ் லேப்டாப்லாம் ஜனவரியில் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல். X86லயும் 2 nanometer போயிட்டாங்க. ஆமா 2 nanometer வேற லெவல்ல இருக்காங்க. காம்படிஷன் வேற லெவல்ல போகும் போலயே. ஆமா இப்போ இன்டெல் தான் ஃபர்ஸ்ட் 2 nanometer கொண்டு வந்தது லேப்டாப்ஸ்ல. டெஸ்க்டாப்புக்கு வந்து நம்மளுக்கு அடுத்த இதுல தான் வரும். அடுத்த சைக்கிள் அதாவது இந்த இயர் எண்டு இல்லைனா அடுத்த இயர்ல தான் வரும். 2027ல தான் வரும். இந்த இயர் திரும்பி ரீஃப்ரெஷ் மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி இப்போ போன கோர் அல்ட்ரா 200 வந்து ரீஃப்ரெஷ்ஷா பண்ணி 300ன்னு கொண்டு வருவாங்க. அது அவ்வளோ ரொம்ப பெருசு இருக்காது. நெக்ஸ்ட் இயர் 2027 சைக்கிள்ல இன்டெல்லேருந்தும் உங்களுக்கு 2 nanometerல டெஸ்க்டாப் சிபியும் நம்மளுக்கு வராது. உண்மையிலே செம்மையான இன்ஃபர்மேஷன். இப்போ நிறைய பேர் வந்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ பிசிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த X86லயும் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. அதே சைடில் அந்த பக்கம் அவங்களுக்கு காம்பனி ஆப்போசிட் AMDயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. AMD வேற யாரும் இல்லாம TSMC கிட்ட தான் நின்றுட்டு இருக்காரு. இப்போ TSMC ஏன் இங்க எல்லாருக்கும் சென்டரா இருக்காங்கன்னா அவங்க தான் வந்து வேர்ல்ட்ஸ் 70 to 80% ஆஃப் இந்த எல்லா செமிகண்டக்டரையும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ யாரெல்லாம் இவங்க அதாவது அவங்க மைய பகுதியில் இருக்கிற மாதிரி இவங்களை சுத்தி எல்லா கம்பெனியும் முதல்ல ஜப்பான்ல தான் அது வந்திருக்கணும். ஜப்பான் கொஞ்சம் ஓவரா வளர்ந்ததுனால 30 வருஷத்துக்கு முன்னாடி தலையில தட்டி தாய்வான் வளர்த்து விட்டாங்க. ஸோ அதான் இப்போ NVIDIA கேப்சர் பண்ணியிருக்காரு. அவர் ஏஐக்கு அந்த CEO அவரும் வந்து ஏஐ ஆக்சலரேட்டர் நிறைய மூவ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் இவங்களா கொண்டு வந்தது இந்த ஏஐ ரிலேட்டடு. இப்போ ஏன் ஏஐ நம்ம எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இதுதான். ஸோ இப்போ என்னன்னா இவங்களால நிறைய மாடல்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நிறைய எடிட்டிங்ஸு இந்த இப்போ நிறைய நம்மளே பார்க்குறோம். நிறைய வீடியோ ஜென்ரேட் ஆகிட்டு வருது. நிறைய இப்போது நம்ம VFX எல்லாம் வந்து இது கிராஃபிக்கலாக இந்த மார்வல் படத்துலலாம் காட்டுற மாதிரி அதெல்லாம் இப்போ ஈஸியாக வந்து இவங்க ரொம்ப ஈஸியாகிடுது. அவுட்புட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவுட்புட் எடுக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற சர்வர்ஸில் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ChatGPT ஆகட்டும், கோபைலட்டு, இப்போ கோடிங்க்குமே நிறைய இது இப்போ இம்பாக்ட் என்னன்னா அதுதான். அவங்க நிறைய இது கோடிங்லாம் வந்து இப்போ அந்த டூல்ஸ்லேயே யூஸ் பண்ணி நம்ம இது எடுக்கலாம், பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய ஆப்புமே இப்போ வந்து ஜஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்தாலே ஆப்லாம் டெவலப் ஆகி வர ஆரம்பிச்சு. நம்ம ஜஸ்ட் யூனிட் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இப்போ ஐடி சைட்லையுமே சொல்கிறேன். ஜஸ்ட்டே இது கொடுக்கணும், ப்ராம்ப்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குங்க, இப்படி ஆப் வந்து டிசைன் பண்ணோம்னா அதுவே கோடிங்லாம் பண்ணி கொடுத்துருது. நம்ம ஜஸ்ட்டு ஐடியில் போட்டுட்டு யூனிட் டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு கரெக்டாக நம்ம ஒரு ஐடியா வச்சுருப்போம். அந்த ஐடியாவில் தம்ப்நெயில் ரெடி பண்ணுற மாதிரி தான். இந்த தம்ப்நெயிலில் இப்படி வரப்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, அதே மாதிரி தான்.
ஸோ இதுதான் வந்து இந்த எல்லா இதுக்கும் ஏஐ வந்து ரொம்ப புஷ் பண்றாங்க. எது எடுத்தாலும் இல்ல நம்ம ஊர்ல வந்து இந்த ஏஐங்கிறது இந்த இமேஜ் ஜென்ரேஷனு இந்த மாதிரி மட்டுமே இருக்கு, அந்த ப்ராம்ப்ட் கொடுக்கறது இமேஜ் ஜென்ரேட் பண்றதுன்னு. பட் அதையும் தாண்டி இது மாதிரி நிறைய ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் இருக்கு. இது அப்ளிகேஷன் டெவலப் பண்றது இருக்கு. நிறைய பேர் ஆப்ஸ் இப்போ ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் பண்றாங்க, மைக்ரேஷன் பண்றாங்க. ரோபோட்டிக்ஸ்ல அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. டேட்டா மைக்ரேஷன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய பயங்கரமா போகுது. டேட்டா மைக்ரேஷன் ப்ராஜெக்ட் தான் இந்தியாவில் நிறைய பேர் வந்து எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய வேலையே இந்த டேட்டா பேஸ் வந்து சேஞ்ச் ஆயிடும். பழைய டேட்டா வந்து புது கிளவுடுக்கு மாத்தி கொண்டு போவாங்க. அது எல்லாமே இப்போ நிறைய ஆப்ஸ் வருது. நெக்ஸ்ட் இந்த கண்டென்ட் கிரியேஷன், நம்ம விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்றாங்களா, எடிட்டிங். ரொம்ப நாளா உட்காந்து இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் படம்லாம் வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் அவுட்புட் எடுத்தாங்க. அதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப ஈஸியா நல்ல ஓரளவுக்கான குவாலிட்டியில இப்போ அதுக்கான மாடல் ட்ரெயினையும் நம்மளுக்கு இப்போ வெளியில வருது. இது இருக்கும் போதும் சில மாடல்ஸ் எல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் நிறைய அப்ஸ்கில் டிரான்ஸ்லேஷன் அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா இமேஜ் ஜென்ரேஷனு, வீடியோவில் பயங்கரமா எடிட்டிங்கு. ஸோ இதெல்லாம் கொண்டு வரதுக்கு இவங்க என்ன பபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க இமேஜினரியா. நிறைய கம்பெனி வந்து ஃபண்டு போடணும் இந்த இதில். ஸோ எல்லாருமே கூகுள், AWS, இவங்க சர்வர் க்ளவுட்லாம் வச்சுருக்கிறவங்க அவங்க எல்லாருமே ஃபண்டு இது மாதிரி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு வந்து இத்தனை சர்வர் நாங்கள் வந்து பில்ட் பண்ண போகிறோம், இத்தனை ஃபார்ம் வந்து வைக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் இன்னும் பில்ட் ஆகலை. அது பில்ட் பண்ண போகிறேன்னு அதுக்கான ஃபண்டு ரிலீஸ் ஆகுதுனால ஸோ இவ்வளோ காஸ்ட்டு வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கு ரிலீஸ் ஆகிறதுனால இவ்வளோ ஹார்ட்வேர் எங்களுக்கு தேவை, இவ்வளோ ப்ராசஸர், இவ்வளோ ரேம், இவ்வளோ HBM மெமரி, கிராஃபிக்ஸ் மெமரி இருந்தால் தான் இதெல்லாம் நம்மளால் இந்த ப்ராம்ப்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது ட்ரெயின் ஆகுதுன்னா HBM மெமரியில் தான் ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகும், GPU எல்லாமே. அதுக்கு NVIDIAன்னு அந்த நிறுவனம் தான் நம்பர் 1ல இருக்காங்க. இப்போ அவங்களோட ஆக்சிலரேட்டர் தான் எல்லா சர்வர்லையும் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அவங்களும் வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் HBM நிறைய இப்போ 3E போயிட்டு இருக்கு. இப்போ NVIDIAவுக்கு ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் மார்க்கெட்ல. இப்போ 3E போயிட்டு இருக்கு. அவன் என்ன பண்றான்னா, அவன் வந்து அவனும் டிசைன் தான் பண்றான், அவன் மேனுஃபேக்சர் பண்ணல. இப்போ அவன் எப்படி காம்படிஷன் கிரியேட் பண்றான்னா, நான் டிசைன் தரேன், இதுதான் என்னோட ஆக்சிலரேட்டர், இது கொடுத்தீங்கன்னா இவ்வளோ ஃபாஸ்டா எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், இதை வந்து யாராவது எனக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுங்க. அந்த மேனுஃபேக்சரிங்ல தான் இப்போ காம்படிஷன். ஸ்கை ஐனிக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு, நிறைய ரேம் நம்ம LPDDR5X ஆப்பிள்ல இருந்து சாம்சங் எல்லா போன்லயுமே ஸ்கை ஐனிக்ஸ்னு ஒரு பிராண்ட், சவுத் கொரியா தான். அடுத்து சாம்சங்னு, அப்புறம் மைக்ரான் ஒரு பிராண்ட் இருக்கு. ஸோ மைக்ரான் கீழே தான் டிரான்சென்ட், க்ரூஷியல்னு ஒரு பிராண்ட் இருந்தது. அந்த க்ரூஷியல்னு நிறுவனம் போன மாசம் மூடிட்டாங்க. அதை வந்து அந்த பிராண்டே மூடிட்டாங்க. கேட்டா கன்சியூமர் நீங்களாம் ரொம்ப கம்மியா இருக்கீங்க, யாரும் SSD கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் யாரும் வாங்க முடியாது, அதனால நாங்க வந்து கன்சியூமருக்கே போய்க்கிறாங்க, காசு நிறைய இருக்கு அப்படின்ட்டு. இவங்க எல்லாரும் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து இப்போ ஒரு ஹாட்ஸ்பாட்டான மார்க்கெட்டா இருக்கு, இது வந்து நாங்க வந்து உடனே தயாரிக்க போதில்ல, வருங்காலத்துல இருக்கும் அப்படின்ட்டு ஒரு தாட்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா இதுக்கெல்லாம் ப்ரொடக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க.